எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா. இன்னைக்கு தேதிக்கு உலகத்திலேயே இருக்கிறதுலே அதிகப்படியான மக்களை பாதிச்சிருக்க நோய் எதுன்னு பார்த்தோம்னா சர்க்கரை நோய் அப்படின்னு நம்ம சொல்கிற டயபெட்டிஸ் தான். ஏன் இப்போது சர்க்கரை நோய் இந்த அளவுக்கு அதிக மக்களை பாதிச்சிருக்கு? முன்னாடியெல்லாம் இவ்வளோ இல்லையே, இப்போ மட்டும் ஏன் இத்தனை பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் பருமன், ஒபிசிட்டி, அதுதான் முக்கியமான காரணம் இந்த சர்க்கரை நோய்க்கு. நம்ம இதை ஒபிசிட்டி அப்படின்னு சொல்கிறத விட அப்டாமினல் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம வயிற்று பகுதியை சுற்றி தங்கக்கூடிய அந்த கொழுப்பு, அதாவது தொப்பை. ஒருத்தர் குண்டா இருக்கிறாரு அப்படிங்கிறத விட தொப்பை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன் இந்த தொப்பை வருது அப்படின்னு கேட்டால், நம்மளோட உடல் உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு தான் நம்ம உணவு எடுத்துக்கணும். ஸோ உணவு கட்டுப்பாடு, அதாவது நம்ம உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிட்டாதான் நமக்கு உடல் எடையை குறைக்க முடியும், தொப்பை வராமல் தவிர்க்க முடியும். உடற்பயிற்சி செய்யறது கண்டிப்பாக நல்ல விஷயம்தான், ஆனால் உணவு கட்டுப்பாடு தான் கண்டிப்பாக முதல் விஷயமா இருக்கும். இன்னைக்கு நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு, தொப்பையை குறைக்கிறதுக்கு பென்டோ பாக்ஸ் மெத்தட், அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். பென்டோ பாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஜாப்பனீஸ் டிஃபன் பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸு 3 அல்லது 4 பகுதிகளாக பிரிஞ்சிருக்கும். அதில் ஒரு பகுதி நம்ம மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட் நிறைஞ்சிருக்கிற உணவுகள், அதாவது நம்ம எடுத்துக்கிற அரிசி வகைகள், அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு, பொங்கல், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு பகுதியும். இன்னொரு பகுதியில் புரதச்சத்து, அதாவது புரோட்டீன் நிறைஞ்சிருக்கிற மாதிரி உணவுகள், நம்ம எடுத்துக்கிற மாமிசம், சிக்கன், மீன், முட்டை, மட்டன், வெஜிடேரியன்ஸாக இருந்தால் பன்னீர், பயிர் வகைகள், இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது ஒரு பகுதியும். இன்னொரு பகுதிக்கு காய்கறிகள், பழங்கள். இப்படி நம்ம கார்போஹைட்ரேட், புரோட்டீன், வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கும் போது நம்மளோட மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட் அளவு, நம்ம எடுத்துக்கிற அளவு கம்மியாகும். ஏன்னா நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிற மாவுச்சத்து தான் நம்மளோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அதனால நம்ம இந்த பென்டோ பாக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம உடல் எடையை, தொப்பையை குறைக்க முடியும். அதனால நம்ம உணவே மருந்து அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு எடுத்துக்குவோம். தொப்பை இல்லாத தமிழகம் அமைப்போம். நன்றி.